அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு ரவா உருண்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப பால் அதிகமும் சேர்த்துறாம கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவுகளோட அதே சமயத்தில் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் எப்படி ரவா உருண்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடுபடுத்திக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கிறேங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே இந்த டீ டம்ளர்னால் எடுக்கேன். நார்மலாக டீ குடிக்கிற டம்ளர் தான். இந்த டம்ளர்லேயே எல்லா அளவுகளுமே எடுத்துக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போது டீ டம்ளர்னால் 2 டம்ளர் ரவை சேர்த்துருக்கேன். ரவையை சேர்த்த கையோடையே அடுப்பை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சே வறுக்கும் போது தான் ரவை நல்லா வறுபடும், கருகவும் செய்யாது. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டே நெய் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டே நெய் சேர்த்து வறுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ரவை அப்படியே பதத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு பாத்திரத்தை சூடு பண்ணதுக்கப்புறம் ரவையை போட்டு ரவை நல்லா வறுபட்ட உடனே ரவையிலேருந்து லைட்டாக ஒரு அனல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நெய் சேர்த்துக்கிறோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கிறோங்க. இப்போவும் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். லைட்டாக கட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த நெய்யோட ஈரப்பதம் பட்ட உடனே அது நல்லா உதிரி ஆகிற வரை வறுத்துக்கிறோங்க. ஃபுல்லாக மெரூன் கலர் ஆக வேணாம். கலர் லைட்டாகவே தான் இருக்கணும். ஆனால் நல்லா வறுபட்டுருக்கணும் கிறிஸ்பியாகிற மாதிரி. வறுத்த ரவையை ஒரு அகலமான பேசனுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. முந்திரியும் ஃபுல்லாகவே மெரூன் கலர் ஆக வேணாம். ஒரு பாதி அளவு மெரூன் கலர் ஆகும்போதே நம்ம திராட்சையை சேர்த்துடலாம். திராட்சையும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறோங்க. திராட்சை நல்லா பஃபிங்காக வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே இதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தையே அடுப்பில் வச்சுட்டு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. தேங்காயுமே ஃபுல்லாக மெரூன் கலர் ஆகக்கூடாது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கிறோங்க. ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கிறோங்க. தேங்காயும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். அடுத்ததாக காஞ்ச மிக்சி ஜாராக எடுத்துக்கிறேங்க. மிக்சி ஜாரில் ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டுட்டு ஏலக்காயை மட்டும் ஒரு 2-3 தடவை பல்ஸில் விட்டிங்கன்னா அது 2-3 நொறுங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் சர்க்கரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுட்ரு பண்ண தேவையில்லை. லைட்டாக சரசரன்னு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ அரைச்ச சர்க்கரையும் அதே பாத்திரத்துலையே சேர்த்துட்றேன். அடுத்ததாக 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்க்காத பால். தண்ணி சேர்த்த பால் வேணாம். தண்ணி சேர்க்காம 1 டம்ளர் பால் காய்ச்சி எடுத்துக்கிறோங்க. நமக்கு தேவையானது 1/2 டம்ளர் தான். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது. ரவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சாலும் பிடிக்கலாம் இல்லையா? அதனால் 1 டம்ளரே நான் காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 டம்ளர் பால் ஊற்றி ரெடியாக வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, ரவை, முந்திரி, சர்க்கரை, இதெல்லாம் ஒரு தடவை பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கையில் தொட்டு பார்க்கும்போது லைட் சூடோடு இருக்கும். இந்த சூட்லேயே இருக்கும்போதே நம்ம இப்போ பால் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டம்ளர் பால் இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். 1/2 டம்ளர் பாலையுமே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி சேர்க்க தெரியல, ஃபுல்லாக சேர்த்துட்டு நீங்கள் ஸ்பீடாக உருண்டை பிடிக்க மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் ரவையில் தெளித்து தெளித்து விரவி உருண்டை பிடிச்சிக்கிறேங்க. நான் இப்போ அந்த 1/2 டம்ளர் பாலையுமே சேர்த்துட்டேன். உருண்டையை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக அந்த லைட்டு சூடு இருக்கும்போதே பிடிச்சிடணும். சூடு ஃபுல்லாக ஆறுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அது மாதிரியே உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் நல்லா உருண்டை ஒன்றா சேரும். இது மாதிரி நல்ல உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் கூட கையில் தடவிக்கிடலாம். இப்போ இந்த சர்க்கரை, பால் இதில் ஊற்றின நெய் ஊற்றி எல்லாம் வறுத்ததே எனக்கு கரெக்டாக ஈக்குவலாகவே இருந்துச்சு. அதனால கையில் நெய்யெல்லாம் தடவலை, நான் சும்மாவே உருண்டை பிடிச்சிக்கிறேன். பிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பிடிச்சா போதும். இது மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளுமே பிடிச்சி வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ எல்லா உருண்டையுமே பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரவை உருண்டை ரெடி ஆயிருச்சு. இப்படி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டுருங்க. நல்லா இறுகி கிடச்சிரும். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக வேணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா டைட்டாயிரும் உருண்டையெல்லாம். இந்த ரவா உருண்டையோட ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.